ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மாசினா குக் சேனல். இன்றைக்கி சூப்பர் டேஸ்டியான ஒரு பொட்டுக்கடலை உருண்டை. நிறைய பேர் பொட்டுக்கடலை உருண்டை செய்வோம். ஸோ இது மாதிரி செஞ்சு ஒரு முறை செஞ்சு பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் குட்டீஸுங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ்க்கு நம்ம கொடுத்து விடணும்னு தோணுச்சுன்னா இது மாதிரி ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாகவும் வச்சு கொடுத்து விட்டுடலாம். கிட்டத்தட்ட ஒரு வாரம் கூட கெடாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நான் இன்றைக்கி 1 கப்பு பொட்டுக்கடலையை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். கடாயில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இது மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. இப்போது இதை நம்ம வறுத்த கடாயிலேயே அப்படியே வைக்கக்கூடாது. அதனால் வறுத்துட்ட பின்னாடி நல்லா ஆஃப் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ஒரு 10 நிமிஷம் அட்லீஸ்ட் இது ஆறணும். ஆறிட்ட பின்னாடி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதோட நைஸ் பவுடரை அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இன்றைக்கி நம்ம 1 கப்பு பொட்டுக்கடலை எடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு 1/2 கப்பு சர்க்கரை கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதோட ஒரு 3 ஏலக்காவையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ அதே மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதெல்லாமே ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணிவிடுங்க. அதோட இதுக்கு நெய் இன்றைக்கி நான் 1/4 கப்பு நெய்யை அதே கடாயில் சூடு பண்ணிக்கிட்டேன். அதோட முந்திரியும் திராட்சையும் உலர்ந்த திராட்சையும் போட்டாச்சு. அது ஒரு 10 எடுத்துக்கிட்டு உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த உலர் திராட்சை நல்லா உப்பி வரணும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த நெய் எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கை மட்டும் விட்டுறாதீங்க. இப்போ நல்லா சூடாக இருக்கும். அதனால் இது மாதிரி ஸ்பேச்சுலா வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டதில் எனக்கு நெய் பத்தாத மாதிரி இருந்துச்சு. உருண்டை பிடிக்க கஷ்டமாக இருக்கிற மாதிரி வராது. அதனால் மறுபடியும் ஒரு 2 ஸ்பூன் நெய்யை மறுபடியும் சூடு பண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஸோ 1/4 கப் நெய் ப்ளஸ் 2 ஸ்பூன். இப்போ இதெல்லாம் இப்போ கை பொறுக்கிற சூடில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது மாதிரி ஃபுல்லாக கலந்து விட்டால் தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். இப்போ உருண்டை பிடிக்கிறது கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்கு இந்த அளவுகளுக்கு 10 உருண்டைகள் வந்தது, பொட்டுக்கடலை உருண்டைகள். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் இட். டாடா, பை பாய்.